தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாவட்ட செயலாளர்களின் தேர்வு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முதல் கட்டமாக 120 மாவட்டங்களாக தமிழகத்தில் உள்ள அந்த 38 மாவட்டங்களையும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்பவும் அங்குள்ள மக்கள் தொகை மற்றும் அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவு ஆகியவற்றிற்கு ஏற்பாக 120 மாவட்டங்களாக தாவேகா சார்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாவட்ட செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்டோரை நடிகர் விஜய் நேரடியாக பனையூரில் உள்ள அவரது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேரடியாக தனித்தனியாக சந்தித்து இந்த ஆலோசனை நடத்தி இந்த நிர்வாகிகளுக்கு அந்த ஆணைகளை அவர் வழங்கி வருகிறார். ஏற்கனவே 19 மாவட்ட நிர்வாகிகளுக்கு கடந்த முறை அவர் அந்த பொறுப்புகளை வழங்கிய சூழ்நிலையில் அப்போதும் தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் கட்சிக்குள் என்ன பிரச்சனை, மாவட்டத்தில் எது முக்கியத்துவம், யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, எவ்வாறு கட்சி பணியாற்ற வேண்டும் மற்றும் உள்கட்சியில் உள்ள பல பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அந்த மாவட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளிடம் விஜய் நேரடியாக கடந்த முறை ஆலோசனை நடத்தினார். இந்த முறையும் நேரடியாகவே அந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் இன்டர்வியூ நேரடியாக கலந்து ஆலோசனை மற்றும் நேர்காணல் செய்து அவர்கள் கூறும் பிரச்சனைகளை கேட்டு அதற்கேற்ப மாவட்ட நிர்வாகிகளை நியமிக்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த முறையும் 2வது முறை மாவட்ட செயலாளர்கள் தேர்வு பணியிலும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்டோர் அங்கு உள்ளே இருக்கக்கூடாது என்று அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டுதான் இந்த பொது நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் நடிகர் விஜய் தாவேகாவின் மாவட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்வதில் யாரையும் நம்பாமல் அருகில் உள்ள மற்றும் கட்சியின் மேலிட நிர்வாகிகளை நம்பாமல் நேரடியாக அவரே அந்தந்த நிர்வாகிகளிடம் பேசி நியமிக்க போகிறார். இதன் மூலமாக புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் தனித்தனியாக நிர்வாகிகளிடம் இன்றைய தனித்தனியாக ஆலோசனை, அதன் பின்னர் அவர்களுக்கான பொறுப்புகள் மற்றும் ஆணைகள் வழங்கப்படும் என்றும் அடுத்த கட்டமாக விஜய் அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அந்தந்த மாவட்டங்களின் நிலவரங்கள் மற்றும் அங்குள்ள பிரச்சனைகளுக்கு ஏற்ப மக்களை எங்கெங்கு யாரை சந்திப்பது என்பது குறித்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளே முடிவு செய்வதற்கான அதிகாரத்தையும் இந்த நேர்காணலின் போது விஜய் அவருக்கு அளிக்கப் போகிறார் என்றும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட மேல்மட்ட நிர்வாகிகளின் தலையீடு மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்திலும் அவருடைய செயல்பாட்டிலும் இருக்காது என்பதை அந்த நிர்வாகிகளுக்கிடையே உறுதிப்படுத்துவதற்காக விஜய் இந்த நேரடி தனித்தனியான ரகசிய ஆலோசனை திட்டத்தை கடைபிடிப்பதாக கூறப்படுகிறது.